ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் மிக்சர் ரெசிபி பார்க்க போகிறோம். தீபாவளிக்கு வந்து நிறைய ஸ்நாக்ஸ் நம்ம பண்ணுவோம். அதில் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக்சர் ரெசிபி. இது ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஈவினிங் டைம் ஸ்நாக்கு. வாங்க இதை எப்படி பண்ணலான்னு குயிக்காக பார்த்துடலாம். இந்த மிக்சர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம காரா பூந்தி பண்ணிக்கலாம். காரா பூந்தி பண்ணுறதுக்கு 3/4 கப் அளவுக்கு நான் வந்து கடலை மாவு எடுத்திருக்கேன். இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம், கொஞ்சமாக வந்துட்டு பேக்கிங் சோடா, இது ஆப்ஷனல் தான், வேணான்னா அவாய்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், குழம்பு மிளகாய் தூள் தான் நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஒன்றோட ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ட்ரையாக இருக்கும்போதே. அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கலாம். இதை வந்து நம்ம தோசை மாவு பதத்துக்கு தான் நம்ம வந்து கரைச்சி எடுக்க போகிறோம். இப்படி எடுத்து நீங்கள் ஊற்றி பார்த்தீங்க அப்படின்னா தோசை மாவு பதத்துக்கும் கொஞ்சம் அதை விட கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி நம்ம கரைச்சிக்கலாம். ரொம்ப தண்ணியாக இருந்தது அப்படின்னா பூந்தி பொரிக்கிறதுக்கு வந்துட்டு அவ்வளோ நல்லா முத்து முத்தாக விழுகாது. அதனால் இந்த மாதிரி எடுத்து ஊற்றுனீங்க அப்படின்னா நல்லா கீழே விழணும். இப்போ பூந்தி பொரிக்கிறதுக்கு இந்த மாதிரி பூந்தி கரண்டி அப்படின்னே ஒன்று இருக்குது. அது யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஒரே நேரத்தில் நிறைய பூந்தி பொரிக்க முடியும். இல்லைன்னா நம்ம நார்மல் அரிக்கரண்டியை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்ல எண்ணெயை வந்துட்டு காய விட்டுட்டு நல்ல மைல்டு ஹீட்டில் வச்சுட்டு நம்ம வந்துட்டு பூந்தி பொரிச்சிக்கலாம். காரா பூந்திக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எடுத்துட்டு நல்லா பொரிச்சதுக்கப்புறம் ஒரு 1 or 2 மினிட்ஸ் நம்ம அதை வேக விடணும். லட்டு பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்ம வந்து பூந்தி வந்து ரொம்ப வேகாமல் எடுத்துருவோம். இது வந்து நல்லா வெந்து மொறு மொறுன்னு இருக்கணும். அந்த மாதிரி ஒரு டைமில் தான் நம்ம இதை எடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா நுரையாக இருக்குது இல்லையா, அந்த நுரையெல்லாம் அடங்கி அந்த பபுள்ஸ் எல்லாம் அடங்கி நல்லா கம்ப்ளீட்டாக இதுவாயிரும். அந்த மாதிரி டைமில் தான் வந்துட்டு காரா பூந்தி ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ நீங்கள் அந்த காரா பூந்தி பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா மொறு மொறுன்னு இருக்குது, உருண்டை உருண்டையாக. இப்போ இதை எடுத்து இப்படி ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கையில் வந்து ப்ரெஸ் ஆகக்கூடாது, நல்லா வந்துட்டு ஹார்டாக இருக்கணும் உங்களுக்கு. ஸோ ஒவ்வொரு தரமும் வந்து நீங்கள் காரா பூந்தி வந்து பொரிச்சு எடுக்கிறப்போ என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி கரண்டியை பின்பக்கம் நல்லா வந்து தொடச்சிடணும். அப்போ தான் வந்து ஒவ்வொரு தரமும் நமக்கு வந்து அந்த ஷேப் வந்து கரெக்டாக கிடைக்கும். ஸோ இதே மாதிரி மீதமுள்ள மாவு எல்லாத்தையும் பூந்தி பொரிச்சு நம்ம எடுத்து வச்சிடலாம். அடுத்தது வந்து ஓமப்பொடி வந்து பண்ணிக்கலாம். இது பண்ணுறதுக்கு 1 கப் அளவுக்கு நான் கடலை மாவு எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக வந்துட்டு அரிசி மாவு சேர்த்துக்கலாம், ஒரு 1/4 கப் அளவுக்கு. அதுக்கப்புறமா அதுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் நான். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஓமம். சில பேர் இதை வந்து ஓமத்தை வந்து தண்ணியில் ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை கூட சேர்த்துப்பாங்க. நம்ம இப்போ இன்றைக்கி அப்படியே சேர்த்து செஞ்சுக்கிறோம். ஓமத்தை வந்து கையில் லைட்டாக வந்து கசக்கிட்டு நீங்கள் போட்டால் வந்துட்டு ஓமம் நல்லா சேர்ந்துடும். பேக்கிங் சோடா ஆப்ஷனல், வேணும்னா போட்டுக்கலாம். இதெல்லாம் போட்டுட்டு நல்லா காய வச்ச எண்ணெய் இருக்கும் இல்லையா, அதில் வந்து சும்மா ஒரு அரை குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெயை எடுத்து நான் இதில் சேர்த்துக்கிறேன், 1 கப் அளவுக்கு. ஃபஸ்ட்டு இந்த எண்ணெய் சூடாக இருக்கனால கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எல்லா இன்க்ரீடியன்ஸும் நல்லா சேர்கிற மாதிரி நல்லா கையில் பிசைஞ்சு விட்டுடலாம். ஃபஸ்ட்டு நல்லா பிசைஞ்சிட்டு எல்லாம் ஒன்றோட ஒன்று சேர்ந்துருச்சு அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து தண்ணி தெளித்து நம்ம வந்து இதை வந்து பிசைஞ்சிக்கலாம். இந்த ஓமப்பொடி வந்து புளியறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம சப்பாத்தி மாவு பிசைவோம் இல்லையா, அதுக்கும் கொஞ்சம் இலக்கமாக இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு புளியும் போது ஈஸியாக இருக்கும். ஸோ ரொம்ப கெட்டியாக வந்து பிசைஞ்சிடாதீங்க. ரொம்ப கெட்டியாக பிசைஞ்சிட்டிங்க அப்படின்னா உலக்கில் வந்து சுற்றுறதுக்கோ இல்லை பிழியறதுக்கோ வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் இந்த மாதிரி சின்ன கண்ணுள்ள தட்டு இருக்கும் இல்லையா, அதை எடுத்திருக்கேன். அதுதான் ஓமப்பொடி புளியறதுக்கு கரெக்டான சைஸு. ஸோ இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து உலக்கில் உள்பக்கம் வந்து நல்லா எண்ணெய் தடவிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாவு வந்து நல்ல இலக்கமாக இருக்குது, அதை எடுத்து நல்லா வந்துட்டு நான் உலக்கில் சேர்த்துக்கிறேன். இப்போ பாருங்கள், எடுக்கும்போதே உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் பிசு பிசுன்னு தான் இருக்குது. இந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்துட்டு ஓமப்பொடி புளியும் போது கொஞ்சம் கஷ்டப்படாமல் புளிய முடியும். எண்ணெய் இப்போ நல்லா காஞ்சிடுச்சு, அதை நல்லா சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி ரவுண்டாக வந்து புளிஞ்சு விட்டுருங்க. ஜஸ்ட்டு ஒரு சுத்து மட்டும் புளிஞ்சாலே போதும். ஏன்னா 2 சுத்துக்கு மேலே புளிஞ்சோம் அப்படின்னா வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். இது வந்து சட்டுன்னு வெந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே புளிஞ்சோடனே வந்துட்டு நல்லா நுரைச்சி வரும். அதுக்கப்புறம் பபுள்ஸ் நிறையா வரும். இப்போ இந்த ஃபுல்லாக வந்து பபுள்ஸ் எல்லாம் அடங்கிடுச்சு. அடங்கினதுக்கப்புறம் அப்படியே திருப்பி போட்டிங்க அப்படின்னா மிச்சம் அந்த வேகாமல் இருக்கிற ஒரு சில இதுவும் பார்த்தீங்கன்னா திருப்பி போட்டோன்னே லைட்டாக பபுள்ஸ் வரும்.
அதுவுமே வந்து 30 செகண்ட்ஸ்லேருந்து 1 மினிட்குள்ளே டக்குன்னு வந்துட்டு வெந்துடும். ஸோ சட்டு சட்டுன்னு வந்துட்டு இதே மாதிரி ஓமப்பொடியை வந்து பிழிஞ்சு பிழிஞ்சு எடுத்து நீங்கள் வந்துட்டு எடுத்து வச்சிடலாம். இது வந்து கலர் மாறக்கூடாது. கலர் மாறாமல் அப்படியே இந்த எல்லோவாக இருக்கும்போதே எடுத்துடணும். ரொம்ப நேரம்லாம் ஆகாது. எண்ணெய் வந்து மீடியமில் மைல்டில் வச்சே ஆக்சுவலி பொரிக்கலாம். ஸோ இந்த மாதிரி மீதம் இருக்கிற எல்லாத்தையுமே வந்து நம்ம சுற்றி இது பண்ணி எடுத்துட்டோம். இப்போது அடுத்தது வந்து நம்ம நிலக்கடலை வந்து பொரிச்சுக்க போகிறோம். 1/4 கப் அளவுக்கு நிலக்கடலை நான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன். பச்சை நிலக்கடலையே அப்படியே வந்து டீப் ஃப்ரை பண்ணி தான் மிக்சரில் சேர்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி லைட்டாக கலர் மாறி மொறுமொறுன்னு ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். அதையும் பொரித்து தனியாக எடுத்து வச்சிட்டோம். அதுக்கப்புறமா பொட்டுக்கடலை நம்ம சேர்த்துக்க போகிறோம். பொட்டுக்கடலையுமே அதே மாதிரி தான் 1/4 கப் அளவுக்கு சேர்க்குறேன். பொட்டுக்கடலையும் போட்ட உடனே வந்து பொரிஞ்சிரும். அதனால் நல்ல மைல்டு ஹீட்டில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி லேசாக கலர் மாற ஆரம்பிக்கும். அந்த டைமில் அப்படியே எடுத்துருங்க. அடுத்தது அவல் வந்துட்டு டக்குன்னு போட்ட உடனே வந்து பொரிஞ்சிரும். ஸோ போட்டுட்டு அப்படியே ஒரு தடவை இப்படி அப்படின்னு பெரட்டி விட்டுட்டு உடனே எடுத்துடலாம். கலர் மாறக்கூடாது அவல் வந்துட்டு. அவ்வளோதான். அவளும் நம்ம இப்போ வந்து பொரிச்சு எடுத்துட்டோம். அடுத்தது கருவேப்பிலை நல்லா வந்துட்டு பொரிச்சு எடுத்துடலாம். கருவேப்பிலை வந்து ஒரு 1/4 கப் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு நிறைய கருவேப்பிலை ஸ்மெல் பிடிக்கும் அப்படின்னா இன்னும் கூட நிறைய சேர்த்துக்கலாம். ஸோ கருவேப்பிலையும் அப்படி தான் போட்ட உடனே வந்து பொரிஞ்சிரும். ஸோ நல்ல சுருண்டு மொறுமொறுன்னு ஆயிரும். அதையும் பொரிச்சு எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது கொஞ்சம் பூண்டு வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேண்டாம் ஸ்மெல்லு பிடிக்காதுன்னா விட்டுடலாம். பூண்டை வந்து தோல் உரிக்கணும்னு கூட தேவையில்லை. அப்படியே லைட்டாக வந்துட்டு உலக்கில் வந்து 2 தட்டு தட்டி போட்டிங்க அப்படின்னாக்கா பூண்டோட அந்த ஸ்மெல்லு வந்துட்டு நல்லாயிருக்கும். அதையும் அப்படியே டக்குன்னு போட்ட உடனே வந்துட்டு கருகிரும். அதனால் போட்டுட்டு இப்படி அப்படின்னு பரட்டி விட்டுட்டு உடனே எடுத்துருங்க. டீப் ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போது எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம இந்த ஓமப்பொடியை வந்து ஃபஸ்ட்டு வந்து உடச்சி விட்டுக்கலாம். நல்லா சின்ன சின்னதாக ஆகிற மாதிரி நல்லா வந்துட்டு நொறுக்கி விட்டுக்கலாம் கையிலேயே. அடுத்தது இந்த ஓமப்பொடியை ரெடி பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு இதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க எல்லா ஐட்டம்ஸையும் ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம காரா பூந்தி சேர்த்துட்றோம். அதுக்கப்புறமா கடலை இந்த ஒரு ஐட்டம் இருக்கு இல்லையா எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். கடலை சேர்த்துட்டோம், பொட்டுக்கடலை சேர்த்துடலாம், அவல், அதுக்கப்புறம் எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது எல்லாம் ஒன்றா போட்டாச்சு, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சில பேருக்கு வந்து இந்த காரமே போதும் அப்படின்னா விட்டுடலாம். ஆனால் ஒரிஜினல் மிக்சரோட டேஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கடைசியாக வந்து 1 டீஸ்பூன் மிளகாய் தூளும் கொஞ்சமாக வந்து உப்பும் போட்டு அதை நல்லா கிளறி விடுவாங்க. அதில் தான் வந்து அந்த மிக்சருக்குள்ளே அந்த டேஸ்ட்டே கிடைக்கும் நம்மளுக்கு. ஸோ இன்றைக்கி நான் குழம்பு மிளகாய் தூள் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். தனி மிளகாய் தூள் யூஸ் பண்ணணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ குழம்பு மிளகாய் தூள் போட்டுட்டோம். அதுக்கப்புறம் வந்துட்டு உப்பு தேவையான அளவு. நீங்கள் ஏற்கனவே காரா பூந்தியில் உப்பு போட்டிருக்கீங்க. ஸோ எல்லாத்துலேயும் மிக்ஸ் பண்ணும்போது உப்பு போட்டிருக்கீங்க. அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து உப்பு போட்டுக்கோங்க. போட்டு விட்டுட்டு நல்லா பெரட்டி விட்டுருங்க. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான மிக்சர் ரெடி ஆயிடுச்சு. இந்த தீபாவளிக்கு இந்த மிக்சரை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிற உங்களோட கமெண்ட்ஸை எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு கீழே ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். See you again in the next video. Bye. Take care.